மதகஜனால இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ஆக்ஷன். ஃபேப்லஸ் ஆக்ஷன் சீக்வன்சஸ் இந்த படத்துல இருக்கு. எஸ்பெஷலி கிளைமாக்ஸ்ல வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பிட்வீன் விஷால் அண்ட் சோனு சூட். எனக்கு ரொம்ப நாள் அப்படி ஒரு ஆசை. நம்ம இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி பக்கா பிசிக்கா இருக்கிற ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மி. ரெண்டு பேரும் ஹைட்டு. அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கு, சோனு சூத் வந்து இன்கம் டேக்ஸ் ரெய்டு நடந்தது. இன்கம் டேக்ஸ் ரெய்ட் ஐயோ அப்படியா, அப்போ ஷூட்டிங் தள்ளி போடலாமா இல்லை அப்படின்னு சட்டையை ஓப்பன் பண்ணி பார்த்தா அரண்டன். என்னது இன்கம் டேக்ஸ் ரேட் வச்சுட்டு இப்படி 6 பேக் வச்சுட்டு இருக்காரு. சரி, இவரோட ஆசை. இவங்க ஆஸ்திரேலியால பிரியாணி சாப்பிடுவாங்கன்னா நம்ம மோந்து பார்ப்பேன். சாப்பிட முடியாது. இன்ஃபேக்ட் both the heroines have done a good job. And Manivannan sir, actually அந்த கிளைமாக்ஸ் ஃபைட் பண்ணும்போது நான் பேர் சொல்லல, எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய லேடிஸ் வந்துட்டாங்க ஷூட்டிங்க்கு. ஏன்னா விஷாலும் சோனு சூடும் வழக்கமா ஐட்டம் சாங்லாம் பண்ணுவோம், நாங்க போய் பார்ப்போம். இது உல்டாவா விஷால் அண்ட் சோனு சூட் பேர் பாடி ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் எடுத்தோம். லாஸ்ட் டே யூ ஒன்ட் பிலீவ், லாஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் ஒரு 3 மணிக்கு என்னமோ முடியுது, 5 மணிக்கு வாக்கில் முடியுது. பார்த்தா இருக்கிற எல்லா கடையிலேருந்தும் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஐட்டம்லாம் வருது. விஷாலுக்கு முதல்ல ஆர்டர் பண்ணிட்டார். அன்றைக்கி ஷூட்டிங் முடியுது, 8 பேக் முடிச்சுது. ஆசை தீர அன்றைக்கி வந்து சாப்பிட்டாரு. அதான் சூப்பர். வருஷத்தில் ஒரு வாட்டி தான் அரிசி சாப்பிடுறது. அது ஆர்யா ஜாமியோட ரம்ஜான் பார்ட்டி. மற்றபடி ஐ டோன்ட் டச் ரைஸ் ஆர் சப்பாத்தி. ஆர்யா ஒரு நல்ல கேமியோ பண்ணியிருக்காரு. ஆமா, ஜாமியும் பண்ணியிருக்காப்ல இந்த படத்துல. சூப்பர் சீன் அது. அதான் இவர் வந்து ஒரு காக்டெயில் மாதிரி பண்ணியிருக்காரு. எதுவுமே விட்டு வைக்கல, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. அதாவது ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன குழந்தைல இருந்து ஒரு வயசான ஒரு வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது வந்து they will பைசா வசூல். They will it is a perfect festival film.